குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். பொது மன்னிப்பை பயன்படுத்தி தங்களுடைய நாட்டிற்கு செல்வோருக்கு குவைத் அரசு புதிய செய்தியை வெளியிட்டுள்ள அந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம். அடுத்து குவைத் அரசு தங்களுடைய தூதரங்களை 5 நாடுகளை மூட போவதா அறிவிச்சிருக்காங்க. அந்த நியூஸை பத்தி பார்க்க போறோம். இது போல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம். வீடியோ புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க. முதல் செய்தி, குவைத் சட்டத்தை மீறி இருப்பவர்கள், தங்கள் நிலையை திருத்த விரும்புபவர்கள் மற்றும் நாட்டை விட்டு வெளியேற விரும்புபவர்களுக்கு 2 தனி நேரத்தை உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரை நாட்டை விட்டு வெளியேற விரும்புவோர் மற்றும் புதிய பாஸ்போர்ட் அல்லது பயண ஆவணங்களை வைத்திருப்பவர்கள் முபாரக் அல் கபீர் மற்றும் ஃபர்வானியாவின் விவகாரத்துறைகளின் கணினி அமைப்பில் பதிவு செய்ய வேண்டுமாம். அதுபோல உள்துறை அமைச்சகத்தின் பதிவு செய்யப்பட்ட செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் இந்த இடங்களுக்கு மீண்டும் செல்ல தேவையில்லையாம் மற்றும் நேரடியாக அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் உள்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் தொடக்கத்தில் இருந்து இதுவரை சுமார் 1807 பேர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார்களாம். இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தி குவைத்தை விட்டு வெளியேறியவர்களில் பெரும்பாலானோர் விசா நம்பர் 18 மற்றும் 20 சேர்ந்தவர்கள் என குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, குவைத் போக்குவரத்து போலீசார் சாலை விதிமீறல்களில் ஈடுபட்ட 95 வாகனங்கள் மற்றும் 93 மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்துள்ளனர். இதில் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக சுமார் 49 சிறார்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.